ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு விறகு வெட்டி இருந்தான். காட்டு பகுதிக்கு ஒட்டி இருந்தது அவனோட குடிசை. மரங்களை வெட்டி வந்து கோடாரியால பிளக்கிறது, சிறு துண்டுகளாக்கி பக்கத்து கிராமங்களுக்கு கொண்டு விற்பது, அதை கொண்டு குடும்பம் நடத்துவது அப்படின்னு அவனோட அன்றாட வேலை. அன்னைக்கும் அப்படித்தான். ஒரு பெரிய அடிமரத் துண்டை கோடாரியால பிளக்க ஆரம்பிச்சு கலப்பு வந்தது. அடிமரத்தை பாதி அளவு பிளந்திருந்ததால் அந்த பிளவுக்கு இடையில ஆப்பு போல ஒரு மரச்சக்கையை வைத்துவிட்டு ஓய்வெடுக்க போனான். பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தின் ஒரு கிளையில இருந்த ஒரு குரங்கு ஒன்று மரவெட்டியின் செயலை பார்த்து கொண்டிருந்துச்சு. மரவெட்டி அப்பால் நகர்ந்ததும் அந்த குரங்கு உடனே இறங்கி வந்தது. அந்த மரத்துண்டின் பிளவுபட்ட பகுதியில் வால் முழுவதும் விட்ட நிலையில் இருந்தபடியே அதன் மேல் அமர்ந்து கொண்டது. அது குரங்கு அல்லவா, அதற்கே உரிய குரங்கு வேலையை செய்ய ஆரம்பித்திருந்தது. ஆப்பாக சொருகி இருந்த மரத்துண்டை ஆட்டி ஆட்டி எடுக்க ஆரம்பிச்சது. ஒரு ஆட்டு, 2 ஆட்டு, 3 ஆட்டு, சில ஆட்டுகள். படுக்குன்னு அந்த ஆப்பு துண்டு வந்து விட்டது. சடக்குன்னு பிளவுபட்ட பகுதியின் இடைவெளி குறைந்து விட்டது. அத்துடனா பிளவுக்கு தொங்கியிருந்த வால் நசுங்க குறைந்தது வீல் 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 என்று அலறியது. ஓய்வாக உள்ளே இருந்த மரம் வெட்டி அலறல் கேட்டு அலறி அடிச்சு கொண்டு வந்தான். பார்த்தா குரங்கு பாவம் செத்து விட்டது. இத்தனை நாள் இல்லாமல் எங்கிருந்து வந்து தொலைந்தது என்று சாவதற்கென்றே என்று முணுமுணுப்போட குரங்கின் உடலை அப்புறப்படுத்தினான் அவன். குரங்கின் அசட்டு செயல் அதற்கே அழிவை தந்துவிட்டது. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.